சரி, சேனலை அப்கிரேட் பண்ணலான்ட்டு நம்ம இன்னைக்கு மைக் தான் வாங்கியிருக்கிறோம். ஓலி ரேண்டோட லார்க் M2ன்ற மைக் தான் நானும் பிக் பண்ணியிருக்கிறேன். எல்லா கண்டென்ட் கிரியேஷனும் இந்த மைக் தான் யூஸ் பண்ணுறாங்க. விஜே சுத்துலேருந்து இஃபான்லேருந்து எல்லாமே இந்த மைக் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதான் நானும் இதை வாங்கியிருந்தேன். இந்த மைக்கோட அன்பாக்சிங்கும் ப்ளஸ் துபாய் ப்ரைஸையும் இந்தியன் ப்ரைஸையும் பார்த்துடலாமா? பாக்ஸை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னாக்கா யூசர் மேனுவல் இருந்தது. அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கும் ரிசீவரும் வந்துச்சு. மொத்தம் 2 ரிசீவர் இருக்குது. ஐஃபோன் ரிசீவர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ரிசீவர். ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் வாங்கியிருந்தோம். ஓகே, மைக்கை எடுத்தோம்னாக்கா அது கீழே பாக்ஸ் இருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணாக்கா உள்ள சுருக்கு பை இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுறதுக்கு அந்த 2 புசு பஞ்சு கொடுத்துருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செயின் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது மேக்னெட்டிக்கு நம்ம வந்து கழுத்து செயின் மாதிரி போட்டுக்கலாம். அதில் ஒட்டி இதுவும் நல்லா இருந்தது. 2 கொடுத்துருந்தாங்க. கூடவே இதை நம்ம கேமராவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது அதுக்கான கேபிள். இது டைப் சி சார்ஜர் கேபிளுமே கொடுத்துருந்தாங்க. கொடுத்த எல்லாமே நல்லா குவாலிட்டியாக ஒர்த்தாக கொடுத்துருந்தாங்க. மைக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணாக்கா ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இது கேமரா ரிசீவர். இது நம்ம கேமராவுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்து 2 மைக் இருக்குது. மைக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா பட்டன் சைஸ் தான் இருக்குது. சின்னதாக அழகாக க்யூட்டாக இருக்குது. நான் ஆல்ரெடி டேரெக்டாக அந்த மைக்கோட லைவ் வீடியோ போட்டிருக்கிறேன், ஐஃபோன் வீடியோ. அதை போய் பாருங்கள்.